வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு புளி சாதம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய ஒரு லெமன் அளவு புளி நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க புளி. இப்போ அந்த புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுக்கிடலாம். தண்ணி இந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ புளி ஊறட்டும். நம்ம இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயை எடுத்து கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வெந்தயம் கருகாத அளவுக்கும் பச்சையாக இல்லாமல் நல்லா ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயம் இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு. வெந்தயம் நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நல்லா வறுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கு பின்னாடி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளி சாதத்துக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தயத்தூள், இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, இதோட கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நம்ம நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்க்கணும். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிஞ்சு நல்லா வற்றி வரணும். இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரது வரைக்கும் நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிய விடணும். அந்தளவுக்கு நல்லா தண்ணி நல்லா கம்மியாகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். அப்போ தான் சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் டூரு இந்த மாதிரி போனால் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப கெடாமையே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அப்படியே 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா திக்காக. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம சாப்பாடு எவ்வளோ கிளறோமோ அதை நல்லா ஆற வச்சுட்டு தான் இந்த இந்த புளி தண்ணியை சேர்க்கணும். எவ்வளவு நம்ம தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை புளி தண்ணியை எடுத்து நல்லா சாதத்தோடு நல்லா கிளறிக்கலாம். அப்படி உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இடையில இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி நீங்கள் காலையில் கட்டினீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்டாக நான் பக்கோடா தான் செஞ்சு கொடுக்குறேன்.
ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அருமையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி காய்கறி கொடுக்குறப்ப சீக்கிரமே சாப்பிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.